ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஈஸி பைட். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவங்க ஆஃபீஸ் யூஸ் டேலி ப்ளஸ் பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் பில்லிங் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கேட்டிருந்தாங்க. நாமளும் i3 8 ப்ராசஸ் இருக்க மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம் வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு என்னென்ன காமெண்ட்ஸ் வச்சு அந்த பிசி பில் பண்ண போகிறோம் ப்ளஸ் இப்படி டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கேபினெட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்லேருந்து SI26 மாடல் கேபினெட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 2.0 ப்ளஸ் ஒரு 3.0 வந்துடும். கூடவே ஆடியோ ஜாக் வந்துடும், ப்ளஸ் பவர் பட்டன் ப்ளஸ் ரீசெட் பட்டன் வந்துடும். பவர் எல்இடிஸ் ப்ளஸ் ஹார்ட் டிஸ்கான எல்இடிஸ் வந்துடும். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட வந்துடும். இதுக்கு என்ன எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்லேருந்து எக்கோ 500 500 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணிங்கன்னா கூட இந்த எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதுக்கு என்ன மதர் போர்டு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ராக் பிராண்ட்ல இருந்து H370 மதர் போர்டு யூஸ் பண்றோம். இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 Gen 9 Gen சப்போர்ட் ஆகும். இது 2.0 ரெண்டு போர்ட் வந்துடும், 3.0 வந்து ரெண்டு போர்ட் வந்துடும். கூட வந்து உங்களுக்கு PS2 பழைய கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ற மாதிரி போர்ட் ஒன்று வந்துடும். HDMI DVI பிளஸ் D சப் போர்ட் வந்துடும். அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கேன் ஜாக் வந்துடும். இந்த போர்டுக்கு வந்து உங்களுக்கு 3 years வாரண்டி வந்துடும். i3 8 Gen ப்ராசஸர் யூஸ் பண்றோம். இந்த ப்ராசஸர் வந்து 4 core 4 thread ப்ராசஸர். இது வந்து இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 3.6 GHz ஒர்க் ஆகும். இது ஒரு ரீஃபர்பிஷ் ப்ராசஸர். இதுக்கு 1 year வாரண்டி வந்துடும். பிராண்ட்ல இருந்து 3200 MHz 8GB RAM யூஸ் பண்றோம். இந்த SSD பார்த்தீங்கன்னா 256 GB NVMe M.2 SSD ஸ்டாண்டர்ட் பிராண்ட்ல இருந்து போடுறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு 3 years வாரண்டி வந்துடும். ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜுக்காக Seagate பிராண்ட்ல இருந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கோம். கீபோர்ட் பார்த்தீங்கன்னா KB216 அப்படிங்கிற மாடல் வயர்டு கீபோர்டு ஒன்று யூஸ் பண்றோம். டெல்லுங்கிற பிராண்ட்ல இருந்து MS116 மாடல் வயர்ட் மவுஸ் யூஸ் பண்றோம். இதுக்கு இந்த காம்போக்கு வந்து உங்களுக்கு 3 years வாரண்டி வந்துடும். இதுக்கு என்ன மானிட்டர் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, டெல்லுங்கிற பிராண்ட்ல இருந்து 21.5 inch மானிட்டர் யூஸ் பண்றோம். இது பார்டர்லெஸ் மானிட்டர். நம்ம ஆல்ரெடி வந்து பார்டர் மானிட்டர் கொடுத்துருந்தோம். இந்த டைம் கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, பார்டர்லெஸ் மானிட்டர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்காக பார்டர்லெஸ் மானிட்டர் கொடுத்துருக்கோம். இதோட அன்பாக்சிங் கஸ்டமர் பிளேஸ்ல வச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். இந்த மானிட்டர் பாத்தீங்கன்னா HDMI பிளஸ் VGA போர்ட்டோட வந்துடும். 100 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துடும். கிளாரிட்டி வைஸ் பக்காவே இருக்கும். நீங்க ஒரு கேமிங் எடிட்டிங் பண்றீங்கன்னா கூட இந்த மானிட்டர் சைஸ் உங்களுக்கு பக்காவா இருக்கும். நீங்க நான் பிராண்டட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பிராண்டட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வைஸ் நல்லா கூடவே வரும். இந்த மானிட்டர் வந்து 3 years வாரண்டியோட வந்துடும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இந்த ப்ராடக்ட் பத்தி டீட்டெயில் சொல்லிட்டேன். இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கணும்னா உங்களுக்கு செப்பரேட்டா செகண்ட் வீடியோவை போடுறேன். செக் பண்ணி பாருங்க. மோர் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.